Hello friends, எப்படி இருக்கீங்க? Welcome to Karthik show. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸ்ல ரொம்ப பாப்புலரா இருக்கிற ரெண்டு ப்ரோக்ராம், அதாவது ஜாவா மற்றும் பைத்தான், இதற்கு இடையே உள்ள வித்தியாசங்கள் என்ன, தனித்தன்மைகள் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம உங்களோட தேவைக்கேற்ப இந்த ரெண்டு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல எது உங்களுக்கு வந்து சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கறதையும் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். Stay tuned. வெல்கம் பேக். ஜாவா மற்றும் பைத்தான் இந்த ரெண்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே பார்த்துட்டிங்கன்னா இப்போ ரொம்ப பாப்புலராக இருக்குது. இந்த ரெண்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எது முதல்ல உருவாயிருக்கும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கெஸை சொல்லுங்கள். சரி, இந்த ஜாவா பைத்தான் இந்த ரெண்டுலேயும் முதல்ல உருவான லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான். பைத்தான் 1991 ரிலீஸ் செய்யப்பட்டது. இது ஜாவா பார்த்துட்டிங்கன்னா 1995 ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே உருவான காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் பல வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. சரி, இப்போ வந்து நான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு ரொம்ப புதுசு, இப்போ இந்த ரெண்டு லாங்குவேஜில் எது உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பைத்தான் தான் ஜாவாவோட உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா பைத்தானோட சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஜாவாவோட சின்டாக்ஸும் இங்கிலீஷில் தான் இருக்கும், ஆனால் வந்து பைத்தான் அளவு எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்காது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ வந்து நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு ரொம்ப புதுசு, நான் வந்து சுலபமாக ஒரு லாங்குவேஜை எடுத்து கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பைத்தான் ஜாவா காட்டிலையுமே நல்ல பயனுள்ள லாங்குவேஜாக உங்களுக்கு இருக்கும். அப்புறம் ஜாவா அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு கம்பைல் லாங்குவேஜ். இதுவே பைத்தான் பார்த்துட்டிங்கன்னா இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்போ கம்பைல் லாங்குவேஜ் அப்படின்னு என்னன்னா, ஜாவாவில் வந்து நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க. அந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் அதோட சின்டாக்சஸ் இருக்கும். நீங்கள் அந்த ப்ரோக்ராம் எழுதுனதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் செய்யறதுக்கு முன்னாடி அது வந்து மெஷின் லாங்குவேஜாக மாற்றப்படும். அந்த மெஷின் லாங்குவேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 0s and 1s இருக்கும். அது வந்து நமக்கு புரியாது, ஆனால் கம்ப்யூட்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு மெஷின் லாங்குவேஜை மாற்றினா தான் கம்ப்யூட்டர்னால அந்த ப்ரோக்ராமை புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜில் எழுதின அந்த ஜாவா ப்ரோக்ராமை கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கிற மாதிரி மெஷின் லாங்குவேஜாக மாற்றப்படும். அந்த ஸ்டெப்பை தான் வந்து கம்பைலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாவா பொறுத்தவரை ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடி முதல்ல கம்பைல் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸிக்யூட் செய்யப்படும். இதில் நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ கம்பைலிங் அப்படின்னு நம்ம பண்ணும்போது அந்த ப்ரோக்ராம் வந்து ஏதாவது நீங்கள் எரர் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்கள் ஜாவா ப்ரோக்ராம் வந்து நீங்கள் சின்டாக்ஸ்லாம் போட்டு பண்ணியிருப்பீங்களா, அது ஏதாவது எரர் இருந்ததுன்னா கம்பைல் பண்ணும்போதே அது வந்து எரர் காட்டும். அந்த எரர் நீங்கள் சரி செஞ்சால் தான் கம்பைலிங் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் ப்ரோக்ராமையே நீங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இதுவே பைத்தான் பார்த்துட்டிங்கன்னா ஒரு இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுல சேரும். இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ்னா என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ப்ரோக்ராம் வந்து நீங்கள் பைத்தானில் ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜில் கோட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை எக்ஸிக்யூட் செய்யும்போது அது வந்து கம்பைல் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் உடனேயே அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அப்படி எக்ஸிக்யூட் பண்ணும்போது இன்டர்பிரட்டர் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வந்து அதை வந்து மிஷின் லாங்குவேஜாக மாற்றும். ஆனால் இப்போ ஒரு வேளை நீங்கள் ஏதாவது ப்ரோக்ராமில் வந்து சின்டாக்ஸ் பிரச்சனை, ஏதாவது சின்டாக்ஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். நம்ம ஜாவாவில் பார்த்தீங்கன்னா கம்பைல் அப்படின்னு ஒரு ஸ்டெப் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். அப்போவே வந்து ப்ரோக்ராமில் என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற பார்த்து நம்ம சரி செஞ்சிடும். ஆனால் பைத்தானை பொறுத்தவரை எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் அதில் என்ன இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இதனால் பைத்தானோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜாவா காட்டிலுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சரி, ஜாவா கம்பைல் லாங்குவேஜாக இருக்கிறதுக்கும் பைத்தான் வந்து இன்டர்பிரட்டட் லாங்குவேஜாக இருக்கிறதுனால என்ன பலன்கள்? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கண்டிப்பாக கம்பைல் லாங்குவேஜாக இருக்கிற ஜாவாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பைத்தானை காட்டிலுமே ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு ஏன் காரணம்னா, நம்ம முன்னாடியே வந்து அதை கம்பைல் பண்ணி ரெடி டு எக்ஸிக்யூட்டபிள் கோடை நம்ம ஜாவாவில் ரெடி பண்ணி வச்சிருப்போம். எப்போ எக்ஸிக்யூட் பண்ணுமோ டக்குன்னு போட்டோம்னா அது வந்து எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல், அதாவது ப்ரோக்ராமிங் சின்டாக்ஸ் அந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இல்லாமல் அது எக்ஸிக்யூட் ஆயிரும். ஆனால் பைத்தானை பொறுத்தவரை நீங்கள் வந்து ஒவ்வொரு எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் அது ஒவ்வொரு டைம் வந்து மிஷின் லாங்குவேஜை மாற்றப்பட்டு அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதனால் அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் இதில் இன்னொரு கேட்சும் இருக்குது, அதாவது இது ஃப்ளிப் சைடு அப்படின்னு சொல்லலாம். என்ன பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ஜாவா வந்து நீங்கள் ஒரு பெரிய ப்ரோக்ராம் எழுதிட்டீங்க, அதோட ஒரு மாடியூலில் வந்து நீங்கள் ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும், ஒரு சேஞ்சஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மாடியூல் கூட அந்த ஃபுல் ப்ரோக்ராமையுமே நீங்கள் மறுபடியும் கம்பைல் பண்ணணும். அப்போ தான் அந்த ஃபுல் ப்ரோக்ராமே உங்களால் மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இது பைத்தானை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய ப்ரோக்ராம் எழுதிட்டீங்க, அதில் ஒரு சின்ன ஒரு மாடியூலில் வந்து ஒரு சேஞ்சஸ் நான் பண்ணுறேன் அப்படின்னா வந்து அதை நீங்கள் உடனே எக்ஸிக்யூட் பண்ணலாம். அது மறுபடியும் ஃபுல் ப்ரோக்ராமுமே நீங்கள் வந்து கம்பைல் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஃப்ளிப் சைடாக கூட நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் ஜாவாவில் பார்த்தீங்கன்னா மல்டி த்ரெட்டிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது ஒரு பெரிய வேலையை சிறிய சிறிய பகுதிகளாக பிரித்து அந்த ஒவ்வொரு சிறிய பகுதிகளையும் பேரலலாக, அதாவது ஒரே நேரத்தில் எக்ஸிக்யூட் செய்ய முடிந்தால் அதை வந்து மல்டி த்ரெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மல்டி த்ரெட்டிங் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த சிறிய சிறிய பகுதி அப்படின்னு
நம்ம சொல்கிற பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியுமே த்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பகுதிகளை நம்ம ஒரே நேரத்தில் இயக்குறோம். அதாவது மல்டிபிள் த்ரெட்ஸை நம்ம ஒரே நேரத்தில் பேரலாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால இது வந்து மல்டி த்ரெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஜாவாவில் வந்து கன்கரன்சி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது மாதிரி மல்டிபிள் த்ரெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸை பேரலாக ஒரே நேரத்தில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால ஜாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகரிக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. இதுவே நீங்கள் பைத்தான் பார்த்தீங்கன்னா அது வந்து மல்டி த்ரெட்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. சிங்கிள் த்ரெட்டிங் தான். அதாவது ஒரு நேரத்தில் ஒன் த்ரெட் ஆஃப் ப்ரோக்ராம் தான் உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். பேரலல் ப்ராசஸிங் கிடையாது. சீக்வென்ஷியலாக தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். ஜாவா லாங்குவேஜோட மல்டி த்ரெட்டிங் அதுக்கப்புறம் ஹை பர்ஃபார்மன்ஸ்னால இது வந்து அதிகமாக பெரிய பெரிய என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ் உருவாகிறதுக்கு பயன்படுத்துவாங்க. நான் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பெரிய பெரிய நிறுவனங்களோட பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் கார்ப்பரேட் நிறுவனங்களோட பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு உருவாக்கப்படுற சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸை உருவாக்குறதுக்கு பைத்தானை காட்டிலையுமே ஜாவாவை அதிக அளவில் பயன்படுத்துவாங்க. இதுவே மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வரும்போது ஜாவா காட்டிலையுமே பைத்தானோட மெமரி மேனேஜ்மெண்ட் தான் மேலோங்கி இருக்கும். ஜாவாவுக்கு வந்து ப்ரோக்ராம் சைஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக அளவில் மெமரி ஆக்குபை பண்ணும். இதே பைத்தான் அப்படிங்கிறது வந்து லைட் லாங்குவேஜ், அதனால் அதோட மெமரி வந்து கம்மியாக இருக்கும். அதனால் மெமரி மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஜாவா காட்டிலையுமே பைத்தான் வந்து மேலோங்கி இருக்கும். அதே சமயம் பைத்தான் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா அது வந்து வெர்சடைல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெர்சடைல் அப்படின்னு நான் சொல்லும்போது பல இடங்களில் பைத்தானை வந்து பயன்படுத்துகிறாங்க. எங்கெங்க பார்த்தீங்கன்னா முக்கியமாக டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், வர்ச்சுவல் ரியாலிட்டி போன்ற துறைகளில் ஜாவா காட்டிலுமே பைத்தான் லாங்குவேஜோட புழக்கம் அதிகமாக இருக்குது. சரி, இந்த பைத்தான் ஜாவா ரெண்டோட வேறுபாடுகளையும் பார்த்தாச்சு. எந்தெந்த வகையில் இவங்களும் ஒற்றுமையாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஜாவா பைத்தான் ரெண்டுமே பார்த்துட்டிங்கன்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதாவது நீங்கள் இந்த லாங்குவேஜஸ் கொண்டு ஒரு ப்ரோக்ராம் உருவாக்குனீங்கன்னா அது வந்து மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸில் பயன்படுத்த முடியும். அதாவது விண்டோஸ், லினக்ஸ், மேக்ஓஎஸ் இந்த மாதிரி வெவ்வேறு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருந்தாலுமே இந்த ஒரே ப்ரோக்ராமை உங்களால் பயன்படுத்த முடியும். சில எக்ஸ்ட்ரா சேஞ்சஸ் அதை பண்ண வேண்டிய இருக்கும். பட் அது வந்து ரொம்ப மைனராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு லாங்குவேஜுமே பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். ஓப்ஸ் கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மெத்தடில் தான் இந்த ரெண்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே சேரும். அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் உள்ள பெரிய ஒரு ஒற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போவும் சரி எதிர்காலத்துலையுமே சாஃப்ட்வேர் துறையில் இந்த ரெண்டு லாங்குவேஜுக்குள்ள டிமாண்ட் வந்து குறையாது அப்படிங்கிறத நம்ம அழுத்தி சொல்லலாம். அப்போ இந்த ரெண்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நான் என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முன்னாடியே சொல்லிட்டேன் இந்த ரெண்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸுமே மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்குது அப்படின்னு. ஆனால் நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேர் ஃபீல்டுக்கு நான் புதுசாக வந்து ப்ரோக்ராமிங் கற்றுக்கிறேன், ஈஸியாக நான் கற்றுக்கிட்டு இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் பைத்தானை சூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட நோக்கம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங் போன்ற துறைகளை சார்ந்து இருந்ததாலும் நீங்கள் பைத்தானை தேர்ந்தெடுக்கிறது நல்லது. இதுவே நான் வந்து ஒரு ஹார்ட்கோர் வெப் டெவலப்பர் ஆகணும், அதுலேயும் வந்து ஒரு ஹெவி என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் உருவாக்குற ஒரு டெவலப்பர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜாவாவை தேர்ந்தெடுங்க. ஜாவா, பைத்தான் ரெண்டுக்குமே நிறையா பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங்கை சூஸ் பண்ணிங்கன்னா அதுலேயும் நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங்க்கு ரொம்ப புதுசு, நான் பேசிக்ஸ்லேருந்து பைத்தானை கற்றுக்கணும், தமிழில் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்காக பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் பிகினர்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து தமிழில் நான் உருவாக்கியிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம வெப்சைட்டில் போயிட்டு கோர்சஸ் அப்படின்னு போனீங்கன்னா வந்து அங்கே வந்து இந்த கோர்ஸை நீங்கள் பார்க்கலாம். அந்த கோர்ஸில் நீங்கள் ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் என்னென்னலாம் வந்து டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து அந்த கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து முழுக்க தமிழில் தான் நான் அதை சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சதுன்னா நீங்கள் அதில் என்ரோல் பண்ணிக்கலாம். இதை தவிர கூடிய விரைவில் டேட்டா சயின்ஸ், டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா அனாலிட்டிக்ஸ் மற்றும் மெஷின் லேர்னிங் சம்மந்தப்பட்ட கோர்சஸ் வந்து நம்ம வெப்சைட்டில் வரும். அதோட அப்டேட்ஸ், அதுக்கப்புறம் அதில் நான் கொடுக்க போகிற ஏர்லி பேர்ட் ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட நியூஸ் லெட்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பைத்தான் அல்லது ஜாவா இது ரெண்டில் நீங்கள் எதை சூஸ் பண்ணியிருந்தாலுமே சாஃப்ட்வேர் துறையில் உங்களுக்கு ஒரு நல்ல கரியர் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வேறு யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோட மறுபடியும் பார்க்குறேன். Karthik signing off. Bye.